அக்கேஷன் இது. எங்களுடைய குருவுடைய தம்பி இன்றைக்கி பெரிய மாஸ்டர் எங்கள் சுந்தரம் மாஸ்டரும் இல்லை பிரபு மாஸ்டர் ராஜு மாஸ்டர் இல்லைன்னா நான் ஸ்ரீதர் இன்னும் நிறைய வெளியில் இருக்கிற சினிமாவில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாரும் வந்திருக்கவே முடியாது. அவருடைய ஹார்ட் ஒர்க்கு எங்களுக்கு தெரியும். அவரோடவே நிறைய அம்மா அந்த பம்பாய் நிறைய பாட்டு அவர் கூட நாங்களும் டான்ஸராக பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஃப்ரம் 90லேருந்து எங்களுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு உறவு முறை. அந்த ஃபேமிலி அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, புதுசாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு விஷயத்தை நான் இப்போ நினைவுபடுத்துகிறேன். ஒரு பெரிய அக்கேஷன் ஒன்று நடந்தது ஜெர்மனியில் மியூனிக்கில். பிரபுதேவா மாஸ்டர், ராஜு மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர் வந்து மைக்கேல் ஜாக்சன் கூட போய் ஆக்சுவலி டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஜெர்மனியில் மியூனிக்கில் நடந்தது. அது நான் தான் அசிஸ்டண்ட்டு, நான் இன்னொரு பையனை தான் அசிஸ்டண்ட்டாக போனோம். அப்போ வந்து பரத் பாலா சாருடைய தலைமையில் தான் அது நான் இங்கேருந்து போனது. ஏஆர் ரஹ்மான் சார், பரத் பாலா சார், அப்புறம் ட்ரம்மர் சிவமணி, அப்புறம் சோபனா மேடம், பிரபு மாஸ்டர், ராஜு மாஸ்டர், இவங்க எல்லாமே ஆடுவாங்க. நாங்கள் அங்கே இருக்கிற டான்ஸர்ஸ் வச்சு ஒரு 40 பேர் ட்ரெயின் பண்ணி பண்ணணும். நான் தான் அசிஸ்டண்ட் அங்கே. ஸோ ஜெர்மனியில் போய்ட்டு ஒரு 15 days இருந்து அந்த இது ஷோ பண்ணோம். ஒரு 45 கண்ட்ரி வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது வந்து ஒரு நல்ல குட் காஸ். அதுக்காக தான் அது பண்ணது. கண்ணில் அது குழந்தைங்களுக்காக ஜாக்சனும் அங்கே இருந்த எல்லோரும் சேர்ந்து அதை பெருசாக பண்ணாங்க. ஸோ இப்போ இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிரபுதேவா மாஸ்டர் கூட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. மைக்கேல் ஜாக்சனை கண்ணால் பார்க்குறதே ஒரு பெரிய எங்களை மாதிரி டான்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பாக்கியம். அது எங்கள் பிரபு மாஸ்டரால் எனக்கு அது கிடச்சிது. இதை நினச்சி நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி உலக ஃபேமஸான எங்கள் பிரபு மாஸ்டருக்கு இந்தியா லெவல் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற எல்லா உலகத்துலேயும் எங்கள் பிரபுதேவா மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து இந்த டெசி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு ஹேட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு உண்மையில் ஒரு ப்ரீஷியஸ் விஷயம். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி பிரசாத் வந்து ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் பிடிச்சி அது பண்ணுறாரு. அது வந்து இது ஒரு புது முயற்சி. ஏன்னா அது வந்து சும்மா ஏதோ ஒரு கேஷ் ப்ரைஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நல்ல ஒரு ரீசன் இருக்குது, ஒரு ஹானரிங் விஷயம் இருக்குது இந்த ஹேட்டுன்றது. ஸோ அதை வந்து இன்றைக்கி பேஸ் பண்ணி பண்ணுற இந்த விஷயத்துக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் பிரசாத்துக்கு நாங்கள் பேக்கிங்காக நிற்கிறோம். இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நாங்கள் நிற்போம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது. அநேகரை இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், அநேகரை கொண்டு வந்து பெரிய லெவலில் இது வெளியே கொண்டு வரும். எல்லாருக்கும் தெரிகிறபடி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம். அதற்காக அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இன்னும் அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு போகணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். விஷ் யூ குட் லக். தேங்க்யூ.